योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। பகவான் யோகி ராம் சூரத் குமார் எனக்கு குருநாதனாக கிடைச்சது எத்தனையோ கோடி ஜென்மத்தில் செஞ்சிருக்கிற புண்ணியத்தினுடைய பலனே சொல்லுவேன். எதிர்பார்க்காத விதமாக பகவானுடைய சந்திப்பு நடந்தது. அதை பற்றி இந்த கிளிம்சஸ் ஆஃப் கிரேட் யோகி புக்கிலையும் என்னுடைய இன்டர்வியூல எல்லாம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். திருவண்ணாமலையில் பப்பா ராமதாசனுடைய ஜெயந்திக்காக போயிருந்த நேரத்தில் திடுதுப்புன்னு பகவான் அங்கே நான் அந்த ஜெயந்தி நடந்திருந்த ஆலமர குகையில் பகவான் அங்கே வந்து என்னை வலுக்கட்டாயமாக அந்த குகைக்குள்ளே அழைச்சிட்டு போய் பப்பா ராமதாஸ் உட்காந்து ஜபம் பண்ணின அந்த மேடையில் உட்கார வச்சு எனக்கு என் காதில் ராமநாம தாரக மந்திரத்தை ஓதி எனக்கு இனிஷியேஷன் கொடுத்தாரு. இது யாருமே எதிர்பார்க்காதது. அன்னைக்கு அங்கே வந்திருந்த பப்பா ராமதாஸ் ஜெயந்திக்கு வந்திருந்த ஜனங்கள் எல்லாம் பக்தர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. அவங்க யாரும் எதிர்பார்க்காத விதமாக பகவான் அந்த இனிஷியேஷன் கொடுத்தாரு. நான் பகவானுடைய டிவோட்டிஸுக்கிட்ட எல்லாம் கேட்குற ஒரே ஒரு வேண்டுகோள், பகவானுடைய பேரை நிறைய பேர் சொல்கிறாங்க, நூற்றுக்கணக்கான பேர் பகவானுடைய பேரை சொல்கிறாங்க, டெய்லி அவருடைய புகழை பாடுறாங்க. ஆனால் ஒன்று நான் கேட்குறேன், நீங்கள் கம்ப்ளீட்டாக பகவான்கிட்ட 100% டிவோஷனோட நீங்கள் அந்த காரியத்தை செய்யணும். அந்த டிவோஷனில் ஸ்கெப்டிசிசம் இருக்கக்கூடாது. எந்த விதத்துலையும் பகவானை பரிபூர்ணமாக 100% அந்த டிவினிட்டியை அக்செப்ட் பண்ணணும். அது இல்லைன்னா அந்த பகவானுடைய பேரை சொல்கிறதுனுடைய பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். இன்றைக்கி பகவானுடைய டிவோட்டிஸு பல பல ஸ்தாபனங்களில் இருக்காங்க, பல பல இன்ஸ்டிடியூஷன்ஸை அங்கங்கே பகவானுடைய பேரில் ஸ்தாபனங்கள் எல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல காரியம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது ஒன்று, இதுவே பகவானுடைய டிவோட்டிஸ் எல்லாரும் ஒன்றாக சேரணும். நாம் எல்லாம் பகவானுடைய குழந்தைகள் அப்படிங்கிற அந்த உணர்வோடு நாமெல்லாம் ஒன்றா சேர்ந்தாதான் நாம் பகவானுக்கு செய்கிற கைங்கரியம் சரியானதாக மாறும். அதுதான் நான் பகவானுடைய டிவோட்டிஸ்கிட்ட கேட்டிருக்கிற ஒரே ஒரு ஹம்பிள் அப்பீல். ரெண்டாவது, பகவான் எந்த செயல் செஞ்சிருந்தாலும் அது 100% டிவைன் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு வரணும். அது வரலைன்னா அந்த பகவான்கிட்ட நாம் செலுத்துகிற பக்தி அர்த்தம் இல்லாததாக போகும். அதனால் பகவான்கிட்ட டோட்டல் சரண்டர். ரெண்டாவது, பகவானுடைய எல்லா செயல்கள், அவருடைய எவ்ரி தாட், வேர்ட் அண்ட் டீடு, அவர் என்ன செஞ்சிருந்தாலும் அதில் புனிதத்தன்மை இருக்குங்கிறத நாம் பரிபூர்ணமாக ஏற்றுக்கிண்டு அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அதுக்கு நாம் அங்கீகாரம் கொடுக்கணும். இது ஒன்று தான் பகவானுடைய டிவோட்டிஸ்கிட்ட கேட்டுக்கிறது. பகவானுடைய டிவோட்டிஸுக்கு நடுவில் ஜலசி, பொறாமை அந்த மாதிரி இருக்கிற எந்த உணர்வுக்கும் இடம் கொடுக்கக்கூடாது. யார் பெரிய டிவோட்டி, யார் சின்ன டிவோட்டி, இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. நம்ம எல்லாரும் பகவானுடைய குழந்தைகள் அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்கு ஏற்படணும். இதுதான் நான் பகவான் டிவோட்டிஸ் கேட்டுக்கிறது.